வணக்கம். நம்மளுடைய நேர்மையான உள்ளத்தோடு கொண்டு நேர்மையாக செயல்பட அரசு வேலைக்கு தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கோம். நம்மளுடைய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் சொல்லி வருக அப்படி என்று சொல்லி நம்மளுடைய 250 நாள் தேர்வு என்ற ஒரு தொடர்ச்சியில் நம்ம ஒரு தொடர்ச்சியாக ஒரு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரத்தும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு இலக்கை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்கோம். அதனால் தயவு கூர்ந்து உங்களுடைய நேரம் உங்களுடைய செல்லுலையோ டிவிலையோ நீங்கள் எதுக்கோ டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. அதில் ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய தேர்வுக்காக, நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்காக இந்த ஒரு அரை மணி நேரத்தை உங்களுக்கு பொன்னான நேரத்தை கொடுத்தீங்கன்னா அதற்கான பயனுள்ள அளவுக்கு நம்ம கொடுப்போம். அதனால் தயவு கூர்ந்து இதை சற்று ஒரு அரை மணி நேரத்தை பயனுள்ளதாக இது பண்ணுங்கள். அதுக்கான முழு தேர்வுக்கு வெற்றி பெறுவதற்கு நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கலாம். நம்ம தொடர்ச்சியாக லாஸ்ட்டாக வீடியோ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ அடுத்து நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இதில் முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ், ஜிகே, மேக்ஸ் இதுதான் நம்மளுக்கு ஒரு போர்வையாக இருக்கக்கூடியது. அப்போ இதில் நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இரு வினைகளின் பொருள் வேறுபாடுகளை அறிதல் அப்படின்னு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழித்து அழிந்து அப்படின்னு 2 இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழித்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒருத்தவனை அழிக்கிறது. ஓகேவா? என்னது அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற நம்ம என்ன பண்ணலாம், அவனுக்கு சூனியை வச்சு அழிக்கிறதுலாம் நம்ம பார்த்துருவோம் கிராமத்தில். அப்போ அது அழித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அழித்து என்பதுன்னா ஒன்று நம்ம இன்னொருத்தவங்களை யாரோ ஒருத்தவங்களை என்ன பண்ணுறோம், அழிக்கிறோம் அவங்கள இல்லாமல். அது என்னது பிறவினை. ஓகேவா? அதுக்கப்புறம் அழிந்து அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்களாம் சொல்லுவாங்க, யாரும் தவறு எடுத்துக்கோன்னா ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் லாஸ் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா மது போதையில் போயிட்டு இது பண்ணிட்டாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அதில் உடல் வலிந்து போயிட்டாங்கன்னா அப்போ என்ன சொல்லுவாங்க, அவன் குடிச்சு அவனே அழிந்து போயிட்டான்ப்பா. ஓகேவா? அப்போ தன்னை பற்றியே சொல்லுது, ஆமாங்க நான் அழிஞ்சிட்டேங்க. ஓகேவா? நல்ல ஒரு உச்சத்தில் இருந்தேன், என்னுடைய கவனம் சிதறிஞ்சு நான் அழிந்து போயிட்டேன். இப்போ கூட நம்ம நல்லா படிக்கிற பிள்ளைங்களை பாருங்களேன், நல்லா படிச்சுட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிந்தனையும் அவனுக்குள்ளே குறுக்கிடும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு டாப்பில் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க, லோ லெவலுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஓகேவா? அப்போ அழிந்து அப்படின்றது மாரி இருக்குது. ஓகேவா? அப்போ அழித்து என்பது பிறரை சொல்லக்கூடியது, அழிந்து என்பதுனா தன்னை பற்றி சொல்லக்கூடியது. ரைட்? ஓகேங்களா? அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியணும். அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, மரங்களை அழித்ததனால் மனிதன் அழிந்தான். ரொம்ப முக்கியமானது. இதை சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். இப்போ நம்மளுடைய மனிதனுக்கு தேவையான ஒரு உலகத்தில் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 to 50% நமக்கு அதிக தேவைகள் எங்கெங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மரங்கிட்ட இருந்தால் கிடைக்க சென்றோம். ஏன் சரினா, ஃபஸ்ட்டு மரங்கள் மண்ணரிப்பை தடுக்கும். ஓகேவா? அடுத்தது நம்மளுடைய சுவாசிக்கின்ற காற்று இருக்குங்களே, ஆக்சிஜன், அந்த காற்று எங்கேருந்து வருது, மரங்களின் அசைவதனால் அதிலிருந்து நம்மளுக்கு காற்று வருகிறது. அப்போ மரங்கள் இருந்தால் நிழல் தரும், அதன் விறகு தரும், அதனுடைய பழங்கள் எல்லாமே தரும். அப்போ அந்த அளவுக்கு மரங்களை நம் அழித்தால் என்ன ஆகும், மனித இனமும் அழிந்து போகும். ஏன்னா மனிதனுக்கு தேவையானது மிக முக்கியமானது மரங்கள் என்பது. அப்போ மரங்கள் நம் எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு மனிதனும் அவனுடைய வளர்ச்சியும் நம்மளுக்கு வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா 20% ஓகேவா ஆக்சிஜன் எந்த இடத்துலேருந்து வருது பார்த்தீங்கன்னா அமேசான் காட்டிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 20% காற்று நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏன்றதான் சரி. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. முருகு என்ற சொல்லுக்கு பொருள் அல்லாதது. ஓகேவா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இது மட்டும் படிச்சுட்டு ஆப்ஷன் வச்சு தப்பாக நம்ம இது பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, முருகன் உடனே அதுக்கு கரெக்டான பொருள் எதுவோ அதை போய் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக, அதில் பொருந்தாதது அல்லாதது எது அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் என்பது வரும். ரைட்? ஓகே. மனம் என்பதும் வரும், அழகு என்பதும் வரும். ஓகேவா? முருகு என்பது அப்போ எது சார் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர் என்பது வராது. மலர் என்பது வேறொன்றை குறிக்கக்கூடியது. மலர்னா பூவை குறிக்கக்கூடியது. ஆனால் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தே முருகு. ஓகேவா? மனம், ஓகேவா, அழகு என்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகை சார்ந்து வரக்கூடியது.
அடுத்து மறுபடியும் ஒரு பாலிட்டிலேருந்து ஒரு கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா கூற்று காரணங்கள். இப்போ நம்மளுக்கு சமீபத்தில் கொஷின் எல்லாமே எப்படி வருது, இந்த நோக்கத்தில் தான் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநில அளவில் உயர் நீதிமன்றங்கள் மிக உயர்ந்த நீதித்துறையின் அமைப்பாகும். உண்மைதான். ஓகே, மாநிலத்திலுடைய சரி கரெக்ட், மாநிலத்துடைய அளவில் உயர்ந்த நீதிமன்றங்கள் ஓகேவா, மிக உயர்வானது எதுன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம யார் ஒரு தவறுகள் செய்தாலும் அதற்கு ஒரு லாஸ்ட்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் லாஸ்ட்டாக ஃபைனல் டச் எங்கே நம்ம கிட்ட போகும் பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ட்டில் தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு நீதி என்பது கிடைக்கும். எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் லாஸ்ட்டாக எங்கே போய் முடியும், நம்ம கோர்ட்டில் தான் போய் முடியும். அப்போ என்னது கூற்று கரெக்டு. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா காரணங்கள் சொல்லிக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லியிருக்காங்க. உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை அந்த மாநில ஆளுநர் நியமிப்பார். ரொம்ப தப்பு ஓகேவா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, அதை யார் சார் அவங்கள நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கானது தகுதியானவர். அப்போ ஒரு ஆளுநரையும் ஓகேவா, நீதிபதியும் ஆளுநரையும் சரி நீதிபதியும் சரி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் யார் நியமிப்பாங்க, யார் பதவி பிரமாணம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் செய்வார். ஆனால் இங்கே என்ன இருக்காங்க, ஆளுநர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது தவறு. அப்போ கூற்று சரி, காரணம் என்னது தவறு. அப்போ ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டானது. அடுத்தது பின்வருற்றுள் முகலாயருடைய ஆட்சிகளின் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முகலாயருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள்லாம் வந்திருக்கும், நிறைய வகையான இதுவெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு காதலுக்கு ஒரு சின்னமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இவங்களோட முகலாயருடைய ஆட்சி காலங்கள் இருக்குங்களே, அந்த ஆட்சி காலத்தில் வந்த ஒரு மன்னர் தான் பார்த்தீங்கன்னா அதை என்ன பண்ணியிருப்பார், அதை கட்டியிருப்பார். அப்போ ரொம்ப ஒரு பயனுள்ளது, நாட்டுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காலங்கள் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க முகலாயருடைய காலங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல செயல்களை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செஞ்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய காலை வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் ஓகேவா. ஃபஸ்ட்டு வரவர் ஹுமாயூன், அதுக்கப்புறம் ஷாஜகான் ஓகேங்களா, சாரி ஜஹாங்கீர் ஓகேவா. ஃபஸ்ட்டு ஹுமாயூன், ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷாஜகான், அதுக்கப்புறம் தான் யார் ஒரங்கசீப் ஓகேவா. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, இவர் ஃபஸ்ட்டு, இவர் 2, அடுத்தது இவர் 3, இவர் 4 ரைட் ஓகேவா. இந்த வரிசையில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2, 4, 1, 3. அப்போ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாஜ்மஹால் கட்டியிருப்பார். அந்த தாஜ்மஹால் எதுக்காக கட்டினாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ உங்களுக்கு என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் கட்டுவதற்கு எத்தனை வருடம் எத்தனை நாட்கள் ஆனது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப முக்கியமானது இந்த முகலாயரோடது, அதோடைய ஆட்சி காலங்கள் சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டூரேஷன் இருக்குது. இந்த இதுல இருந்து இந்த பர்டிகுலர் இதுக்குள்ளே இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா பறவைகள் சரணாலயத்தின் சரியாக பொருந்தியுள்ள இணையை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன இதில் ரொம்ப கரெக்டானது என்னன்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் என்பது பார்த்தீங்கன்னா குஜராத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சரணாலயங்கள் இருக்குது. ஆப்ஷன் டின்றது. அப்போ இந்த மீதி 3 இருக்குது சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அப்போ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசன்றது தான் கரெக்டு ரைட் ஓகேங்களா. அடுத்து மேயா பறவைகள் சரணாலயம் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் பரக்பூர் சரணாலயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ராஜஸ்தான் ஓகேவா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இது பார்த்தீங்கன்னா இந்த பறவைகளுடைய சரணாலயங்களை பற்றி நம்மளுக்கு ரிப்பீட்டடாக என்ன பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்துகிட்டே இருக்குது. அதனால் இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக இது நம்மளுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அடுத்து இப்போ நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஓரியன்டாக பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டாப்பிக்கில் அது எத்தனை மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 மார்க்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரீசனிங்கிறத பார்ப்போம். அது
அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இந்த ஏபிசிடியை வச்சு சொல்லலாம், அல்லது வேறு ஏதாச்சும் கலர்ஸை வச்சு பண்ணலாம், இல்லைனா வேறு ஏதாச்சும் ஒரு இதை பற்றி நம்மளுக்கு என்னது அது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு முக்கியமான ஒரு இது ரீசனிங்கில் அதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குறியீடு முறையே இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சிஏடி, ஓகேவா, அது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபியூவாக மாறுது அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது என்ன அவங்க கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா டிஓஜி, இது என்னவா மாறும் அப்படின்றது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி சார் வருது அப்படின்னு பார்க்கலாமா? அப்போ நல்லா பார்த்துங்க, ஏபிசி DEFGHIJK, ரைட், ஓகே, நம்மளுக்கு மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இருக்குது. நம்ம இது மட்டும் எழுதிட்டா போதுமானது. அப்போ என்ன இருக்குது பாருங்கள், சிக்கு அடுத்த எழுத்து என்ன எழுதிருக்காங்க? டி, ஓகேவா. அப்போ சிக்கு அடுத்த எழுத்து எழுதிருக்காங்க. அப்போ இங்கே பார்ப்போம். அப்போ டிக்கு அடுத்த எழுத்து என்ன இருக்குது? இ. அடுத்து இங்கே பாருங்கள், ஏக்கு அடுத்த எழுத்து என்ன எழுதிருக்காங்க? பி. ஏக்கு அடுத்த எழுத்து பி. அப்போ இங்கே என்ன இருக்குது? ஓக்கு அப்புறம் பி வருங்களா? ஓக்கு அப்புறம் என்ன வரும்? பி வரும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டீக்கு அப்புறம் யூ அடுத்தது எழுதியிருக்காங்க. டீக்கு அப்புறம் யூ. இங்கே என்ன இருக்குது? ஜிக்கு அப்புறம் என்ன வருங்க? ஹச். ஜிக்கு அப்புறம் ஹச் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ஒரு முக்கியமானது. இந்த கோடிங் டீகோடிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசிடியை நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுட்டா என்ன இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி இந்த வார்த்தை எதுக்கு வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏனா 1 அப்படின்னு தெரியும், ஓகேவா. அதே இசட்னா 26 அப்படின்றது தெரியும். ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் என்ன பண்ண இருக்கணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் ரொம்ப ஒரு முக்கியமானது ரேங்கிங் அப்படின்ற ஒரு இதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ரேங்கிங் மெத்தடில் நம்மளுக்கு கொஷின் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. இதில் வந்து 2 வெரைட்டியாக கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தரவரிசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலில் ஒரு சிம்பிளாக இருக்குங்க. ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேர் என்ன பண்ண போகிறோம், நம்ம உட்கார வைக்க போகிறோம். அப்போ எத்தனை சீட் இருக்கும்? 1 2 3 4 5 சீட். இந்த 5 சீட் இருக்குல்ல, அப்போ இந்த டூரேஷன் தான் என்ன பண்ணுவோம், நம்ம உட்கார வைப்போம். அப்போ இதில் கொஷின் எப்படிலாம் வரும் பார்த்தீங்கன்னா, இப்போ மேலேருந்து இருக்காங்கன்னா அவங்கள இங்கே இப்போ இங்கே உட்கார வைக்கணும்னா அப்போ கீழே இருந்தால் ஒரு எத்தனாவது பிளேஸில் இருப்பார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆள் இருக்காங்க, ஓகேவா. இப்போ ராமு இல்லை ஏதோ ஒரு பேர் வச்சுங்க. இப்போ ராமு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாப்பு, இது வந்து பாட்டம். இப்போ டாப்லேருந்து, ஓகேவா, டாப்லேருந்து ராமு 3rd பிளேஸில் இருக்கார். ராமு என்னது டாப்லேருந்து என்னது 3rd பிளேஸில் இருக்கார். அப்போ பாட்டத்துலேருந்து அவர் எத்தனாவது பிளேஸில் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்தால் அவர் எத்தனாவது பிளேஸ் தான்? 3rd பிளேஸ் தான், ரைட், ஓகேங்களா. அப்போ இதுமாரிலாம் நம்மளுக்கு கொஷின் வரும். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 வெரைட்டியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் கொடுத்துட்டு சிங்கிள் ஒரு ஆளை கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இல்லை டோட்டல் மெம்பர்ஸை கண்டுபிடிங்க அப்படின்னா இருக்குது. டோட்டல் மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அவங்க கொடுத்துக்கூடிய ஒரு 2 வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு 1 மைனஸ் பண்ணிவிடுங்க, ஓகேவா. டோட்டல் கேட்டாங்கன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் கேட்டாங்கன்னா அவங்க கொடுத்துக்கிறதுலேருந்து பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிட்டு 1 ப்ளஸ் பண்ணிங்க. இவ்வளோதான் ஷார்ட்கட். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டுலாம் இந்த டாப்பிக்கை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வகுப்பில் ரமேஷ் மேலே இருந்து 15வது இடத்திலும் கீழே இருந்து 20வது இடத்திலும் உள்ளனர். அந்த வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் உள்ளனர், மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ மேலே இருந்து இருந்தாத இடத்துல இருக்கார் அவர். டாப்பில் இருந்து நம்ம இங்கே போட்டுக்கோம். சிம்பிளாக நான் போட்டு காமிக்கிறேன். ஆனால் நம்ம இதை வச்சுலாம் நம்ம போட போகிறதுல ஜஸ்ட் ஒரு முறை நம்ம தெரியணும், ஃபஸ்ட்டு முறை பார்க்கணும் அதுக்காக. அப்போ மேலே இருந்து டாப்பில் இருந்து எத்தனாவது இடத்துல? டாப்லேருந்து 15. அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 15வது பிளேஸில் இருக்கார், ரைட், ஓகேங்களா. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னால் பாட்டத்துலேருந்து, ஓகேவா, கீழே இருந்து பாட்டத்துலேருந்து எத்தனாவது பிளேஸில் இருக்கார்? 20வது பிளேஸில் இருக்கார். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தாலும் 15, கீழேருந்து பார்த்தாலும் 15. அப்போ ரெண்டுமே என்னது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல தான். ஒரு ஆள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்தும் பார்க்குறாங்க, கீழேருந்தும் பார்க்குறாங்க. அப்போ ஒரே ஆள் 2 முறை நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாதுல்ல. ஆள் ஒரு ஆள், அவர் போய் நம்ம 2 முறை கவுண்டிங் நம்ம சொல்ல முடியுமா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஒரு ஆள்னா ஒரு கவுண்டிங் தானே. மேலேருந்து பார்த்தாலும் சரி, கீழேருந்து பார்த்தாலும் சரி, பார்க்குற இடம் தான் வெவ்வேறு தவிர அங்கே உட்காந்துக்கிறவர் அந்த இடத்துல ஒரு ஆள் மட்டும்தான். அப்போ இப்படியே நம்மளுக்கு சிம்பிளாக பார்த்தீங்கன்னா
அப்போ இதில் ஒரு ஆள் தானே இருப்பாங்க, ஆனால் இங்கே என்ன இருக்குது 2 முறை இருக்குது. அப்படியே மைனஸ் பண்ணாலும் சரி, இல்லை காமனாக பொதுவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க டோட்டல் வேல்யூ தானே கேட்குறாங்க. டோட்டலாக அவருடைய கிளாஸில் எத்தனாவது இடத்துல இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டா 5 3 ரைட். ஓகே, இதில் என்ன பண்ணிக்கணும், 1 மைனஸ் பண்ணிக்கங்க. ஏன் அந்த 1 மைனஸ் பண்ணுறேன்னு தெரியுதுங்களா? மேலேருந்து பார்க்கும்போது இங்கே 15வது இடம், கீழேருந்து பார்க்கும்போதும் 20வது இடத்துல. அப்போ இந்த இடத்துல தான் அவர் என்ன பண்ணுறாரு இருக்கார். அப்போ உரிய இடத்துல தான் ஒரு ஆள் தான் உட்காந்துருக்காரு. மேலேருந்து பார்த்தாலும் சரி, கீழேருந்து பார்த்தாலும் சரி, ஒரு ஆள் தானே, அது என்ன ஆகாது, மாறாது. அப்போ அது என்ன ஆப்ஷன் 24 அப்படி தான் ரொம்ப முக்கியம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஆர்வக்குள்ளரில் 2த்தையும் கூட்டி பார்க்குறோம் அப்படின்ட்டு 35 நம்மளுக்கு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. அந்த இது பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ரேங்கிங் மெத்தடுன்றது நம்மளுக்கு கண்டிப்பாக வரும், கொஷின் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் இதில் ரொம்ப கடுமையான வினாக்கள்லாம் வந்து வரும். நம்மளுடைய டெய்லி கிளாஸில் வந்து இதை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை பார்த்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய நம்மளுடைய கிளாஸ் எப்படி இருக்குன்னு தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணுவோம். உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.